இலங்கை கண்டோஸ் இப்போதைக்கு அவற்ற கையிலேயே பொறுப்பு கொடுத்துருக்கு. என்ன விலை போகுதோ அதே விலை. மரத்துல கடும் கண்டு பாருங்க. இன்னைக்கு வந்து சரியான மழை மப்பா இருக்கு யாழ்ப்பாணத்துல வந்து. அதாவது வந்து நேற்று மழை பெஞ்சது, இன்றைக்கு மழை வந்து மானிப்பை பக்கம் மழை தெரியுது எங்களுக்கு. அவ்வளவு கருப்பா கருமேகங்கள் சூழ்ந்திருக்குது. அப்ப இன்றைக்கு அம்மா வந்து உங்களுக்கு தெரியும், நேற்று முந்தின நாள் வந்து வீட்டை ஃப்ரிட்ஜ் ஒன்று வந்தது. ஃப்ரிட்ஜ் வந்ததுலேருந்து அந்த ஃப்ரிட்ஜ் கதவு வந்து ஒரு 10-20 இடத்துக்கு மேல ஒரு நாளைக்கு திறப்படும். ஒன்றும் வைக்காமலே திறப்படுது ஃப்ரிட்ஜ். பிடிச்சி கையை வச்சு பாக்குறதும் மீது போட்டுறது. அப்ப எல்லாருக்கும் தெரியும், ஃப்ரிட்ஜ் வாங்கினா முக்கியமா வந்து அதுக்கு சாமான்கள் கொஞ்சம் வைக்கணும். என்ன அப்ப அந்த வகையில வந்து அம்மா இன்றைக்கு எங்க போறான்னு சொன்னா மரக்கறி விட போறோம். ஏன்னா ஃப்ரிட்ஜுக்கு இது ஒன்று வைக்கணும். என்ன ஃப்ரிட்ஜுக்கு சும்மா கரண்ட் அநியாயமாகும், வைக்காம விட்டா அநியாயமாக கூழ் தாங்க. அப்போ ஃப்ரிட்ஜுக்கு வந்து இன்றைக்கு ஃப்ரிட்ஜுக்கு சொல்லி நார்மலாகவே மரக்கறியிலையும் கொஞ்சம் மலிவா வேண்டி வச்சால் என்ன அம்மா டெய்லி கடைக்கு போகுது சாப்பாடு ஆர்டர் வந்தாலும் பண்ணி செய்யலாம். அப்ப அம்மாவுக்கு இப்ப அந்த சாப்பாடு ஆர்டர் எதுவும் வந்தால் டக்குன்னு மரக்கறியில் வச்சாச்சு, சாம்பார் வச்சாச்சு, இட்லியா வச்சாச்சு, போயாச்சு என்று சொல்லி இருக்கலாம். அப்போ அதனால தான் இன்றைக்கு நாங்கள் வந்து மருதநாமடம் இல்லாட்டி திருநெல்வேலி சந்தைக்கு தான் நாங்கள் போகிறோம். 2ல் 1. என்ன அப்போ இன்றைய வீடியோ வந்து நீங்கள் வடிவாக பாருங்க. துளசி மாமா தான் உள்ளுக்க போயினா வீடியோ பாருங்க. முதல் துளசி சும்மா உள்ளுக்க போய் வீடியோ பிடிக்க போகிறா. எப்படி இருக்குன்னு பாருங்க. பார்த்து உங்களோட கருத்துக்களை வந்து தெரிவிச்சு கொள்ளுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லி வீடியோக்குள்ள வந்து வாங்க. அப்ப என்னன்னு சொன்னா வேற என்ன வைக்க போறோம் ஃப்ரிட்ஜுக்கு இன்றைக்கு? தானா வெறும் கண்டோஸ் வச்சா வெளிநாட்டு கண்டோஸ் தான் வைக்கிறது. எங்கட ஃப்ரிட்ஜுக்கு கண்டோஸ் முதல்ல வைக்கணும். கண்டோஸ் வந்து சுவிஸ் கண்டோஸ், தங்கச்சி வருவா, தங்கச்சி சுவிஸ், லண்டன், கனடா, யூகே எல்லா நாட்டு கண்டோஸ் தான் முதல் வைக்கிறது. இலங்கை கண்டோஸ் இப்போதைக்கு வைக்கிறேன். இலங்கை கண்டோஸ் வந்து என்ன சொல்லலாம், அது இப்ப மரக்கறி இங்க இருக்குதான். அடி கண்டோஸ் தான் பிராண்டட் விளங்குது. அப்ப எங்கட ஃப்ரிட்ஜுக்கு அந்த அச்சு என்ன சொல்ல 4 வேலைன்ற மாதிரி முதலாவதா வைக்கிற கண்டோஸ் வந்து வெளிநாட்டு கண்டோஸா தான் இருக்கணும் சொல்லி அதுதான். அப்ப வச்சுட்டு ஆமா போட்டுதான் போட்டு விடுறது. சரி, ஏன்னா முன்னுக்கு கொண்டு எடுத்து கொண்டு இருக்குது வீடியோ சாப்பிட்டு. அப்ப அந்த பிரச்சனை உண்மையாதான் என் நோக்கம். நார்மல் கண்டோஸ் பண்றேன், சொல்லுங்க வெளிநாட்டு கண்டோஸ் வச்சுதான் எடுக்கிறது வீடியோ. யாருக்கும் வந்து இந்த என்ன சொல்றது, என்ன இது பிலாப்பழம் யாருக்கும் தேவைன்னு சொன்னா நார்மல் அன்றைக்கும் பிரான்ஸ்ல இருந்து ஒரு அக்கா கேட்டிருந்தவன் என்ன பிலாப்பழம் தேவைண்டு. பிரான்ஸ் மட்டும் இல்லை, இப்ப நீங்க யாழ்ப்பாணத்துல இருந்து இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா உங்களுக்கு பிலாப்பழங்கள் தேவைன்னு சொன்னா எங்களுக்கு கண்டக்ட் பண்ணுங்க. பிலாப்பழங்கள் கிடாக்கு நிறைய பாருங்க. வீடியோ எங்கெங்க மேல விழும்புதோ அங்கங்க எல்லாம் கிடாக்கு. அங்க 2-3 மரம், ஒரு மரத்திலேயே கிட்டத்தட்ட 10 காய்க்கு மேல கிடக்கு, 11 காய்க்கு மேல. அதே மாதிரி வேறங்க இஞ்சாலயம் கிடக்கு. என்ன இஞ்சாலயம் பாருங்க கிடக்கு. வேற இதுக்கு கிடக்கு. என்ன எவ்வளவு கொடுப்பீங்கள்? இப்ப சந்தையில என்ன விலை போகுதோ அதே விலை. அதோட நார்மல் விலை என்ன கொஞ்சம் குறைச்சும். இப்ப அணில்கள் காகங்கள் சாப்பிட்டு கீழே அநியாயமா போறதை விட ஒரு மனுஷனுக்கு பிரியோசனப்படுற மாதிரி பிரியோசனமா நாங்கள் ஒரு நார்மல் விலையில தெரியும். நார்மல் விலையில கொடுப்போம். இதுல ஏத்துன 3-4 இருக்கு. என்ன 5 இருக்கு, அதுல 2 7, அந்த அதுல 5 12. அப்ப ஒரு மரத்திலேயே 12 காய்க்கு மேல கிடக்கு. இப்ப நாங்கள் போற பக்கம் வந்து மழை, அங்க பாருங்க மழை தெரியுது. அப்படி அங்க போற ஏரியாவுக்கு வந்து அப்ப போயிட்டு பாப்போம் மிச்சத்தை.
திருநெல்வேலிக்கு போலாமே என்ன அவளால் இப்படி மழை அடமழையா தான் பெய்யுது போல. நல்ல கருவேகமா தான் கிடக்கு. மழை பெஞ்சிருக்கு, பெஞ்சிட்டு இடையில விட்டுருது போல. அதான் வடிவா இருக்க நோமலா மழை டைமுக்குள்ள. இது வந்து ராஜபாத வீதி, ராச வீதி. ஓ ஜேஎம் இதுன்னு சொல்லு. நாளைக்கு யாழ்ப்பாணம் பக்கம் பெய்யுது போல என்ன. ஓ சின்ன ரோட்டு தான் போறவோ தப்ப. திருநெல்வேலியை போடுறது மழை பெஞ்சிட்டு விட்டுருக்கு. இஞ்சால காத்துக்கு அடிச்சுட்டு போகுது மழை. அப்படி நாங்கள் இப்படி கையை விட்டே ஓடிக்கிறேன். என்ன கேண்டில் பிரச்சனை. இதுக்கா சனம் இல்லை தானே பெருசா. அப்படி மேகங்கள் நம்பி இருக்கிற. நொங்க எங்கொண்டே பிரிச்சியா இருக்கிறீங்களா? மருதனா மடத்துல கடும் மழையா கிடக்கு. மருதனா திருநெல்வேலி இப்படி அடிச்சு விட்டுது மழை. மழை வந்து இப்போதைக்கு விடாது போல. சந்தைக்கு வந்தாச்சு. ஐயோ என்ன அளவோ 80 ரூபாய். எனக்கு வேணாம். யார் சாப்பிட்ற? ஒருத்தரவங்க சாப்பிட்றது. பிரிட்ஜி வைக்கிறதுக்காக 2 வாங்குறீங்களே. ஏசி சொல்லுறது எடுத்துக்கிட்டு சந்தையில் குழம்பு கொஞ்சம் தான் இருக்கு.
இது முட்டை. இது கொஞ்சம் வடிவாக அது வடிவில்லாங்க அதான் முட்டை. இது முட்டை. அதான் உடைச்சி காட்டுறேன் முத்தலாம் எடுக்கணும் வேணாம் அது வேணும். இது 100 ரூபா சரிட்டு வந்து நம்ம கீரை வாங்கிட்டா விலேக சாப்பிடத்தான் டேஸ்டா இருக்குமா எங்க கீழே இருந்த வரை இது வேங்க தந்து இவ்வளோ என்ன தந்து வெளியில் வந்து கத்திரிக்காய் அதெல்லாம் முடிவு அதான் பலசர கடை அரைவாசி பூட்டி போடாது அதான் நேரம் செல்லா முடிஞ்சிடும் சின்ன வெங்காயம் அண்ணா சின்ன வெங்காயம் என்ன இல்லை நெல்ல மண்டில் இவ்வளோ இதுலாம் சந்தையில் இருக்கிறது பூட்டி போடும் நேரம் போட்டு கைத்தங்க அழகுது இது வெளியாக இருக்குன்னு கேட்டுப்பாங்க மூலத்தங்க அடிச்சு சாப்பிடலாம் செய்யலாம் இப்போ நிறைய அவங்க சொல்லலாம்னா தக்காளி தேவையில்ல 300 ரூபாயா அது நான் பிடிக்கி தான் வந்துருக்கோம் நாங்கள் கடைசி வெள்ளை கத்திரி கடை இந்த கத்திரிக்காய் வெள்ளை கத்திரிக்காய் என்ன பால் கறி இருக்கு சூப்பையா இருக்கு கரெக்ட் நானே குறைக்க மாட்டீங்களோ என்ன விலையா பெருசா கத்தரிக்காய் பூசணிக்காய் கிலோ சின்ன நாள் முழு சமையமே சின்ன நாள் தான் பண்ணிக்கிறேன்
160 இருந்தேன் பூசணிக்காய் 140 கத்திரிக்காய் இதில் எங்கிட்டு அம்மா பாவக்காய் என்ன விலை? 1000. அப்பா சரி 280 ரூபாய் இது 200 அது 120 சவத்தி எடுக்கலாம்ல இப்போ நல்லதா பார்க்கணும் சரி சரி அதிகமாக விளையாடு 200 ரூபாய் 180 ரூபாய் பாப்பா கேளாவே கெக்கரிக்காய் இருக்கு என்ன வீடியோ இருக்கு இது என்ன விலை கக்கரிக்காய்? ஐயா நடக்காது எங்க பாப்பம் இவ்வளவு வந்து 300 ரூபா ஒரு 300 ரூபா பாவக்காய் 300 ரூபாய் வேண்டி இருக்கு. 1.5 கிலோ 300 ரூபா. 300 ரூபா. அதுல வச்சா 300 ரூபாய் என்ன 1 கிலோ? இது 200 ரூபா. இது என்ன இது? பீட்ரூட்டா? பீட்ரூட் 200. வேற தக்காளி வந்து இவ்வளவு 250 ரூபா. எத்தனை கிலோ? 1.5 கிலோ. இது வந்து பாருங்க கேரட் இவ்வளவும் 200. கேரட் பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி நல்ல ஃப்ரெஷ்ஷான உடன் மரக்கறியல் 200 ரூபா. திருநெல்வேலி சந்தைண்டா சொல்லவா வேணும். திருநெல்வேலிக்கு போங்க. பூசணிக்காய் கிலோ 60 ரூபா, கீரை 80 ரூபா, வாழைக்காய் இவ்வளவு 100 ரூபா. 100 ரூபா வாழைக்காய். கீரை 80 ரூபா. கீரையை பாப்பம். பைத்தங்காய் வாங்கினவா 1/4 கிலோ 100 ரூபா. பைத்தங்காய் 1/4 கிலோ 100. பைத்தங்காய் தான் கொஞ்சம் கிலோ. கீரை வந்து கடைசி நேரம் 140 விற்கிறது 200 ரூபா. 140 கிலோ 80 ரூபா. நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கு. என்ன அப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கு கீரை அப்படி. வேற வெங்காயம் கிலோ 150 ரூபாய் வாங்கின சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயமா கிலோ 150. பச்சை மிளகா 1/2 கிலோ 80 ரூபா. பச்சை மிளகா பாருங்க எல்லாம் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. எல்லாம் என்ன தோட்டங்கள் இப்படி எங்களை மாதிரி ஆக்கள் தானே தோட்டங்கள் செஞ்சு கொண்டே 100 ரூபா கிலோ. கிலோ 100 ரூபா. பரவாயில்ல. என்ன இது வந்து தீவண்ட ஃப்ரெண்ட் படியன் விற்கிறதால நான் போனபடியா குறைச்சி தந்தேன். குறைச்சி தந்தேன். இது எனக்கு வந்து ஃப்ரீயா தந்தது. அவ்வளவுமா துளசி இலவசமா கிடைச்ச பொருட்கள் வந்து அந்த நான் பழமையா சந்தைக்கு போய் பிள்ளைக்கு அதுதான் தந்து விடுவேன். வாழைப்பழங்கள் ஜம்புக்கா எல்லாம் வந்திருக்கு. என்ன சோ ஜம்புக்கு கண்ட மாதிரி இருக்கு. பிள்ளை அடிக்கடி கேக்குறது பார்த்து பார்த்துட்டு வாங்கன்னு போனா அந்த தந்துட்டேன். ஜம்புக்கா நான் வளமையா பிள்ளைக்கு வாழைப்பழங்கள் நிறைய கொடுத்துருவேன். பப்பாசி கொடுத்துடுறா அத மாதிரி டெய்லி போய்க்க தந்து விட்டு ஜம்புக்காயில் பேருந்து என்ன பண்றது இவ்வளவு சாமுறையும் வந்தாச்சு. பிள்ளைய கொஞ்சம் பாசம். அதுதான் அதுதான் பழங்கள் போண்டலையே. பப்பாசி பழம் அங்க பப்பாசி எவ்வளவு போட்டுவாங்க? 100 ரூபா. மேல சந்தையில 150 ரூபா போகுது. எனக்கு சும்மா அப்ப அம்மா இன்றைக்கு உழவு பொருட்களும் போனது காரணம் வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சு வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சமைக்கலாம். அடிக்கடி கடைக்கு போகுது. ஊர் கடை இல்ல இதெல்லாம் விலை கூட என்ன ஊர் கடை இல்ல. அப்ப சந்தையில
சந்தையில 100. உண்மையிலே வேற அந்த ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று வந்தது எவ்வளவு லாபம் என்ன ஃப்ரிட்ஜ் தந்த மகளும் பாருங்க. அது கதளி பழம் 200 ரூபாய் தந்தாரு கிலோ. 200 ரூபாய்க்கா? ஃப்ரிட்ஜ் வந்தாலே இவ்வளவு பிரியோசனம். பிரியோசனம் என்ன? கதளி இல்ல கப்பல் கப்பல் கப்பலா? அதனால நீங்களும் சந்தோஷப்படுவீங்க பார்த்து. நான் எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறேன் சமையலுக்கு தேவையானது. திடீரென ஆர்டர் பண்ணினால் இது முழு பிலாப்பழம் 2 தந்தது. முழு பிலாப்பழமா? அதான் சொப்பி எடுங்க, இல்லாட்டி பழதாப்பழம் சொப்பின்னு கால துளசிக்கு இலவசமாக கிடைச்சது. துளசி ராசியா நாள் தானே இல்ல அந்த வளமையா சந்தை போய் சந்தைடுவாரு நாங்க மிளகறி வளமையா நீங்கள் உங்களோட இதென்ன தெரியும் நமக்கு என்ன அங்க போய் எல்லாம் பாரு அவங்க வீட்டை. அப்ப அம்மா எல்லாம் அடுத்து வைங்கப்பா மோகண்டா. என்ன செய்யறதா நீ ஐடியா? மிளகறி கூடைக்கு ஹோட்டல் இருக்குதான் அப்படிம்பா. கூடையில வச்சு வைக்க போறீங்களா அப்படியே வைக்க போறீங்களா? சொப்பினில வைக்கலாம், அப்படியே வைக்கலாம். சொப்பினில வைக்கலாமா? இல்ல சொப்பினி வச்சா பழுதா போடும். அப்படியே தனி தனி எடுத்து அடுக்கி வையுங்க. இதுல வந்தம்மா என்ன சொல்லுவாங்க பிரச்சனை, இந்த ஃப்ரிட்ஜ் வந்து நேற்று தான் பார்த்தோன்னா இதுல வந்து 3 விதமான செட்டிங் வந்து இருக்கு இந்த ஃப்ரிட்ஜ்ல. என்னன்னு சொன்னா ஒவ்வொரு பட்டிக்கும் ஒவ்வொரு செட்டிங் இருக்கு. ஃப்ரீசர், ஃப்ரிட்ஜ், பிரைம் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி. மரக்கறி வைக்கிறதும் புரியும்பா இருக்கு. அப்ப நீங்க மரக்கறி வைக்கிறது இதுக்குலாம் அதுல வைக்கணும். இது கேம் வைக்கலாம். இதுக்கு நிறைய இருக்க அதுக்கு வைங்க ஓவன்டா பல வகையை புரியும்பா வைங்க. எனக்கு திடீரென ஆர்டர் இட்டலி தோசைகள் அடிக்கடி கடைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைன்னா சந்தோஷப்படுவீங்களா? அதுக்கு இல்ல இல்ல கழுவாம வைக்க தேவையில்லையோ? அது கழுவிதான் வாரது என்ன சந்தையிலையும் கழுவிதான் வைக்கிறவங்க. ஓண்டா வைங்க. எப்படிப்பட்ட ஒன்றும் செய்யல, அப்படியே கழுவ தேவையில்லையோ? மேல் தட்டுலாம் கண்டோஸ் வைக்கிறதுக்கு இடங்கள் அதெல்லாம் வெளிநாட்டு கண்டோஸ் தான் வைக்கிறோம். கழுவ தேவையில்லையோ? அது சண்டையில வெட்டி வச்சா அந்த இடம் நல்ல நீட்டா இருக்கு. வடிவாம இருக்கு. இடம் மிச்சம் நல்ல ஒழுங்கு வராதாம். அந்த கதவு வெறும் இல்ல, அது இல்ல வராதோ அவ்வளவுதான். இதுல வந்து ஃப்ரெஷ் சமைக்கடியே சாப்பாடு. அதுதான் அப்ப எல்லாத்தையும் கொடுத்து அதான் காம்பு கொடுக்க தேவையில்லையே. நீங்க கொண்டு வந்ததுக்கு ஃப்ரிட்ஜே காணாது போல. மேல இல்ல தட்டுல வைக்கணும். தட்டுல அணில வைக்கணும். வழக்கா சீப்பா வாங்கினேன். ரொட்டடியா தந்தது. நான் சீப்பா தாங்க கொண்டு வாங்கினது. வாழைப்பழத்தை உடைச்சு வைக்கலாமே. அப்படியே வச்சா உடைச்சு எடுக்கலாம். குடிப்பட்டா பொறுப்பு இல்ல. அதுக்கு என்ன தனிஞ்சு பழமும் இல்ல அப்படியே வைங்க மேல தட்டுல. சொப்பியோட வைக்கலாமா? அது தக்காளி முதல் வைக்க தேவையில்ல. வச்சாவோ வேற என்ன வைக்கிற சாமான் கிடக்கு? பலாப்பழம், வாழைப்பழம், ஆமாட்ட கீரை கீரை துப்புராகி போட்டு வேற சரி இவ்வளவுமே மற்ற இதுகள் வெங்காயம் எல்லாம் சரியா?
இதுல டைம் செட் பண்ற கிடக்காகும் எல்லாம் வச்சாச்சா வாழைப்பழம் வச்சு. வாழைப்பழத்தை இதுக்குள்ள வைங்க இதுக்கு மெச்சதுக்கு வச்சுருங்க கீழே உடைச்சி வச்சிருங்க இல்ல, அப்படியே வைங்க. சீப்பா நசிஞ்சு போச்சு ஆட்டோக்கு இருந்து. நேரமா பேங்கு முன்னுண்டதில்லோ இன்னும் பல வாங்கி வையுங்க ஜான்சன். புது பழமெல்லாம் முண்டைக்கு முடியும். இல்ல பழவா வாங்கி வையுங்க. எனக்கு பழ வகை இல்ல இதுகள் தான் வைக்கும். இஞ்சி கிழங்கு விட சொல்லல. கால் கிலோ 200 ரூபாய். நெஞ்ச கடையில எவ்வளவு போகுது? கிலோ 500 ரூபாய்க்கு இருக்கு. அது சின்ன இஞ்சி. சின்ன இது ரைட் ரைட்டா. சரி எல்லாம் வச்சாச்சே. ஓகே இஞ்சி வைக்கிற அது வாடாம இருக்குமே சுருங்குமே. சரி மகாவை எப்படி அடைப்பேன் அதுக்குள்ள வேற என்ன சரி எப்படி ஆள் கண்டுட்டாள். அது வாங்கினீங்க கெக்கரிக்கான விலை சொல்லல. கிலோ கிலோ 120. அவப்ப துளசி உடுப்படுக்கிற வீடியோ மகாக்கு 12ஆம் தேதி அப்படி போடும். 2ஆம் தேதி 16ஆம் தேதி தான் எவ்வளவு. ஓ அப்ப எல்லாம் வச்சாச்சா? டைம் இருக்கா செட் பண்ணி விடுறது. செட் பண்ணி விடுறது வந்து அந்த 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 பெட்டிக்கு செட் பண்ணி விட்டீங்கன்னா அப்புறம் திறக்க தேவையில்லை. ஒரே செட் பண்ணி விட தேவையில்லை. செட் பண்றோம். ஓகே அப்ப சரி இன்றைக்கு மிளகறி பண்றதுக்கு சந்தை நாங்கள் வெளியெல்லாம் போட்டு என்ன வடிவடுத்து நீ வீடியோக்கள் துளசி இன்றைக்கு முறை வீடியோ எடுத்துக்கலாம். அந்த வீடியோவை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி 5 நிமிஷம் ஒரு வீடியோ எடுத்துருக்கிறா. அதுல ஆக்கண்ட மண்டைகள் பின்பக்கங்கள் தான் கூட தெரியும் நினைக்கிறேன். அப்படி இல்ல கூட மிளகறி மட்டும் தான் தெரியும். மிளகறிய மட்டும் தான் எடுத்தேன். நான் வந்து மழை என்னபடியே வெளியில நின்றேன் நான். சரியா இப்போ இன்றைய வீடியோ ஒரு ஷார்ட் வீடியோ நிறைய எடுத்து நாங்கள் இன்னும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு வீடியோல வந்து கட்டாயம் சந்திப்போம். என்ன மறக்காம உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி விடுங்க. இனி வேற நாட்களில் கொஞ்சம் ரோட்டுவல் வீடியோ எல்லாம் காட்டுவோம். நீ போய் வரேன் என்ன நீ நாளைக்கு இல்லை நாளைக்கு வந்து அந்த உடுவில் அக்காவுக்கு வந்து வீட்டு திட்டம் வந்து கொடுத்தது தானே. அந்த வீட்டு திட்டத்துக்குரிய காசும் கொடுக்க போகணும். அவன் வீடும் வந்து கட்டி முடிகிற நிலைமைக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட டென்மார்க்லேருந்து 28 லட்சம் ரூபாய்க்கு வந்து அந்த வீட்டு திட்டம் வந்து ஒரு அம்மா கொடுத்துருக்குறா. அது வந்து கொடுத்து அந்த மேசனை நாம் வந்து நீலண்ட மாதிரி கஷ்டப்பட்டு அந்த வேலையை வந்து அவ்வளோ குயிக்காக முடிச்சிருக்குது. ஒரு வீடு நேச்சதை விட டக்கு டக்குன்னு முடியுது. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10 பேரை போட்டு வேலை செய்யறாரு. மழை வந்ததும் காய விட்டு டக்குன்னு கட்டிடு. லிண்டர் மட்டும் முடிஞ்சு இனி கூரை வேலை போகுது. அப்போ யோசிப்பார் அவ்வளவு குயிக்காக முடியுது. நோம்புலங்கிற வீடு மாதிரி ஒரு பெரிய வீடு தான் 28 லட்சம் ரூபாய்க்கு வந்து பெறுமதியான வீட்டு திட்ட உதவி வந்து அந்த வீடு வந்து முடிவில் கட்டாயம் வந்து அதையும் வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக செஞ்சு வீடியோக்கள் வந்து போடுவோம். அந்த ஊர் மக்களுமே வந்து நல்ல ஒரு சப்போர்ட் அந்த வீடு கட்டி கொடுக்குறதுக்கு வந்து வேறு வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க. அதுவும் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கு. என்ன மேசனா வந்து கொஞ்சம் ஒரு ஆவிக்குரிய சபையில் வந்து இருவாள காணாஞ்சி வச்சில் வந்து தான் அவரும் பாரவேர். அப்போ அவரும் ஒரு நல்ல நீதியான நேர்மையான ஒரு ஆளாண்டபடியாக அவர்கிட்ட கையிலேயே பொறுப்புகள் கொடுத்துருக்கு. என்னதான் இருந்தாலும் வந்து அதுக்குரிய பில்லுகள் ரிசீட் எல்லாம் அவர் வந்து வச்சிருக்கிறார். கடைசியாக வந்து அவர் தெரிவார் என்று சொன்னவர். சரியப்பா இனி ஒரு வேறு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களை விடைபெறுறோம். பாய்.